தமிழகத்தில் 2026இல் டபுள் இன்ஜின் ஆட்சி என கூறி கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை சூசகமாக தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். திருவள்ளூர் பாஜக அலுவலகத்தில் பாஜக 11 ஆண்டு ஆட்சிக் காலம் முடிந்ததை ஒட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவி வருவதாகவும் பக்தர்கள் யாத்திரை போவதில் திருமாவளவன் முதல்வரும் விமர்சனம் செய்கிறார்கள் என்றும், ஆனால் தற்போது தமிழக அரசை எதிர்த்து டாக்டர்கள் யாத்திரை செல்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். போரில் கூட அரசியல் செய்து கொண்டிருப்பதாக கூறிய அவர், ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்களது அடையாளம் உள்ளது, உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையும். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி சொல்றாரு. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை, ஓட்டும் விழாது. அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான நேற்று அமெரிக்கா இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டான்னு சொன்னதுனாலதான் நாங்க போரை நிறுத்தினமே தவிர மூன்றாவது ஒரு நாடு சொன்னதுனால போரை நிறுத்தலை என்று வீரத்தோடு பதிவு செய்திருக்கிறார். இதை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்கள் எங்கே போக போகிறார்கள்? ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலில் திருமாவளவன் தான் துணை முதல்வர் என ஆரம்பித்தார். செல்வ பெருந்தகைக்கும் ஆவல் உள்ளது, ஆனால் அதை அவர் காட்டிக்கொள்ள மாட்டார் என கூறினார். செல்வ பெருந்தகைக்கு உள்ள ஆசை இருக்கு, ஆனா வெளியே இப்படி பேசிக் கொண்டிருப்பார். அண்ணன் திருமாவளவன் தான் முதலில் துணை முதலமைச்சர் என்ற வெளிப்பாடையே அவர் வெளியிட்டார். அப்புறம் அவரும் இல்ல பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால எத்தனை இடங்கள் வாங்கினாலும் நாங்க வாங்கிக்கிட்டு ஒட்டியே இருப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்கள் கூட்டணியை எதிர்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது தவறாமல் மக்களுக்கு தெரிகிறது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் தொன்மையை அறிவித்தது பாஜக என கூறிய அவர், ஸ்டாலினை விட தமிழ் உணர்வு எங்களுக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 2026இல் டபுள் என்ஜின் ஆட்சி வரப்போகிறது என்றும், கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் என்பது தொகுதி மறுவரைக்கு பின் கூறுவதாகவும் தெரிவித்தார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன், திருவள்ளூர்.